சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அப்செட்டான ஒரு விஷயம் வெளியாகியிருக்கு. சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் இன்னுமே தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாதத்துக்கு மேலே தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேசலாம். சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் போன வருடம் டிசம்பர் மாதமே வெளியாக வேண்டியது. ஆனால் கருப்பு திரைப்படத்தை ப்ராப்பராக ஆர்ஜே பாலாஜி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதனால் கருப்பு திரைப்படத்தோட சில காட்சிகள் ஆர்ஜே பாலாஜிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. முக்கியமாக படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி சுத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் ரீஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா படத்தோட அதாவது ஆர்ஜே பாலாஜிக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சின்ன பிரச்சனை வந்தது. படம் நாட்டிலே ஸ்டாப் பண்ணப்பட்டது. மீண்டுமே ரெஸ்யூம் பண்ணப்பட்டு படம் மீண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி மாதம் விஜய் அவர்களோட ஜனநாயகன், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, நாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ சோலோ ரிலீஸ் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான கம்பேக் கொடுக்கணும். சூர்யாவுக்கும் ப்ராப்பரான கம்பேக் கொடுக்கணும், ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு ப்ராப்பரான கிட் கொடுக்கணும் அப்படின்னு சோலோ ரிலீஸாக பிளான் பண்ணாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் தள்ளி பண்ணாங்க. மார்ச் மாதம் படத்துக்கு நிறைய படம் அடுத்தடுத்து வந்தது. எலெக்ஷன் முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் மே 10 படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவிட்டார். 110 இடங்கள் மேலே வெற்றி பெற போகிறார். ஸோ இப்போ இந்த டைமில் படத்தை ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது வருகிற 14 அப்படி இல்லைன்னா வருகிற 8 விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண காத்து கொண்டிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ 8 ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் அது ஒரு பெரிய வே மாதிரி கிரியேட் ஆகிடும். அந்த வே கிரியேட் ஆகி 8, 10 கருப்பு ரிலீஸ் ஆனால் ஒரு ப்ராப்பரான ரிலீஸாக இருக்காது. ப்ரொமோஷன் பெருசாக பண்ண முடியாது. நார்மலாக விஜய் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய ஹைப் இருக்கும். விஜய் சிஎம் ஆகிட்டா, அப்புறம் சிஎம் ஆகிட்டார். ஸோ இப்போ பயங்கரமான ஹைப் இருக்கும். அப்படி இல்லாமல் 14 ரிலீஸ் பண்ணாலுமே இந்த 10 பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ஜனநாயக திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அந்த வே இன்னும் பெருசாக இருக்கும். அதனால இந்த 14 10 இல்லாமல் இந்த மாதத்துக்கு அப்புறமா அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண படக்குழு யோசிச்சு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஆனால் அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்த மாதம் ஜெயிலர் 2வது பாகத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமாக தெரியல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சூர்யா அவர்கள் தன்னோட அடுத்த படத்துக்கான சைனை பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கான ஒர்க்கையும் டக்குன்னு முடிச்சிருக்காங்க. சூர்யா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதாவது வருஷத்துக்கு 2 படமாக பண்ணிடணும்னு. ஆனால் கருப்பு திரைப்படம் அந்த ஒரு விஷயத்தை பண்ண விட நிறைய சிக்கல் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைம் சூர்யா தெளிவாக இருக்காங்க. அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ சூர்யா நினச்ச மாதிரி அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் பக்காவாக பண்ணிட்டா கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் சூர்யா அவர்கள் அடைவார். அடுத்தடுத்து ஹிட்டும் இருக்கும். ஸோ கருப்பு திரைப்படம் இந்த மாதம் இறுதியில் அப்படி இல்லைன்னா ஜூன் மாதம் தொடக்கத்தில் ரிலீஸ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கருப்பு திரைப்படம் இவ்வளோ நாள் டிலே ஆகுது. ஆனால் ப்ராப்பரான வெற்றியாக சூர்யா அவர்களுக்கு இருக்கும், ஆர்ஜே பாலாஜிக்கும் இருக்கும், சூர்யாவுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.